சோ இயேசு வந்து தொழுதார், நோன்பு வச்சாரு, தான தர்மங்கள் செஞ்சாரு, தொழுறதுக்கு முன்னாடி கை கால்களை கழுவுனாரு, அதாவது உது செய்தாரு. கிட்டத்தட்ட முஸ்லிமா வாழ்ந்தாருங்க அவரு. பைபிள்ல இருந்தே இதற்கான ஆதாரங்கள் இருக்கு. லியூக் என்பதுல 5:16 நீங்க பார்க்கலாம். அடிக்கடி தனியாக வனாந்தரத்துக்கு சென்று அவர் ஜெபித்தார் சொல்லி வரும். சஜ்ஜா செஞ்சதாக வருது. மத்தேயுல 26:39 அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்து என் பிதாவே என்று சொன்னார் என்று வருது. இது வந்து தனியாக செய்து சுஜூத் செய்யறதுக்கு முகம் தரையில விழுந்து ஜெபிக்கிறது என்றது. நோன்பு வச்சாரு. மத்தேயு 4:2 பார்க்கலாம். அவர் 40 நாட்களும் 40 இரவுகளும் நோன்பு இருந்து பின்னர் பசியாறினார் என்று வருது. நீண்ட நாட்களுக்கு நோன்புகள் வைத்தார் அவர். அடுத்து தர்மங்கள் செஞ்சார். லியூக் 12:33 பார்க்கலாம். உங்களுடைய சொத்துக்களை விற்று தர்மம் செய்யுங்கள் சொல்லியிருக்கார். நீ தர்மம் செய்யும்போது உன் வலதுகை செய்து இடதுகை தெரியும்படி செய்யவும் தெரியாதபடி செய்யவும் சொல்லியிருக்கார். மத்தேயு 6:3 மறைமுகமான தர்மத்தை அவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்து கை கால்களை கழுவுவது முஸ்லிம்கள் கழுவாங்க இல்லையா? ஜான் 13:5 நீங்க பார்க்கலாம். கால்களை கழுவ ஆரம்பிச்சார். அவர் சீடர்களின் கால்களை கழுவ ஆரம்பிச்சார். நீரால் சுத்தம் செய்தல் தொழுகைக்கு முன்னாடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். காஸ்பல் ஆஃப் பர்னாபாஸ் சுவிசேஷத்துல கூட அவர் சிலுவையில் அறையப்படல, கடவுளுடைய பிள்ளை இல்லை, அவர் ஒரு தூதர் என்றுதான் வருது. சோ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவன் ஒரு முஸ்லிம். இயேசு ஒரு முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறார். ஸோ பாட் டி எஹர்மன் என்பவர், இவர் வந்து அமெரிக்கன், வந்து நியூ டெஸ்டமெண்ட்டுடைய அறிஞர். இவர் ஆரம்பத்துல எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியனா இருந்தாரு. இவர் சொல்றாரு ஜீசஸ் வந்து பிற்காலத்துலதான் வந்து கடவுள் தன்மை கொடுக்கப்பட்டது என்று. ஜேம்ஸ் டிஜி டன் என்பவர், இவர் ஒரு லீடிங் ஸ்காலர், பைபிள் ஸ்காலரு. ஆரம்பகால கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸை வந்து கடவுள் என்று நம்பல. பின்னர் காலத்துலதான் வந்து ட்ரினிட்டி, திரித்துவம் வந்தது என்று. அடுத்து ஜான் விக் வந்து கிறிஸ்டாலஜி இந்த மேக்கிங் புக்ல ஜான் ஹிக் சொல்றாங்க. இவரும் ஒரு அறிஞர். கடவுள் மனிதராக மாறக்கூடிய இந்த இன்கார்னேஷன் வந்து மெட்டபாரிக்கல் தான் சொல்றாங்க, லிட்ரலி அப்படி மாறல, கடவுள் கிடையாது ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. கெசா வர்ம்ஸ் வந்து இவர் ஜீவிஷ் ஸ்காலர். இவரு ஜீசஸ் வந்து ஒரு யூத ப்ராஃபிட், நபிமார் அவரு. ஹாங்ஸ் கிங் இவர் கத்தோலிக் அறிஞர், இவரு தியாலஜியன். ஜீசஸ் வந்து கடவுளுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான், திரித்துவத்தை வந்து தவறு என்று சொன்னவர் இவர். அடுத்து ஃபாஸ்டஸ் சாசினஸ், இவரும் ஜீசஸ் கடவுள் இல்லைன்னு சொல்லிதான் சொல்லியிருக்காரு, ஜீசஸ் ஒரு மனிதன் என்று. இவர் வந்து சொசீனியன் மூவ்மெண்டோடைய ஃபவுண்டர் இவர். அடுத்தது யூனிடேரியன் சர்ச் திங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டியை மறுக்கிறாங்க, காட் ஒருவர் தான், ஜீசஸ் காட் கிடையாது என்று. மேலும் இசாக் நியூட்டன் கூட பார்க்கலாம், இந்த திருத்துவத்தை ரிஜெக்ட் பண்ணாரு, ஜீசஸ் டிவைன் இல்லை என்று கருதினாரு. மைக்கேல் செர்வேட்டஸ், இவரும் திருத்துவத்தை வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாரு, பிறகு கொல்லப்பட்டார் இதற்காக. அந்தோனி பஸ்ஸார்டு வந்து மாடர்ன் பிப்ளிக்கல் ஸ்காலர், அவர் அறிஞர். இவரும் வந்து ஜீசஸ் மெசாயா தான், கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவ உலகத்திலே பல பெரிய அறிஞர்கள் ஈசா நபி தெய்வம் அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் பிலீஃப் வந்து கான்ஸ்டன்டைன் ராஜாவால உருவாக்கப்பட்டது. அதற்கு நைசின் கிரீட் என்று சொல்லுவாங்க. இதுக்கும் ஆரம்பகால தூய கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று பலர் சொல்றாங்க. அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு தூதர், அவர் ஒரு ஆசிரியர் என்றுதான் சொல்றாங்க. அவர் தெய்வம், கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லல. இன்னும் ஓரிரை கொள்கை தௌஹீதை போதரித்தார் இயேசு, அது தெரியுங்களா? பைபிளே இது சொல்லுது. பைபிள் எவ்வளவு வசனங்கள் நீங்க பார்க்கலாம். மார்க்ல 12:29 பாருங்க. இஸ்ரவேலே கேளுங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரே ஆண்டவர் என்று சொன்னார். ஒருபோதும் இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னதில்லை. பைபிள் எந்த வசனமும் அப்படி இல்லை. சில வசனங்கள் கொண்டு வந்தாலும் அது வந்து என்னுடைய வழியை பின்பற்றி கடவுளை அடைய வேண்டும், சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை, அந்த அர்த்தத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. மெட்டஃபாரிக்கலா, நாட் இன் லிட்ரல் சென்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஒரே இறைவன் கான்செப்ட் தான் அவர் சொன்னார், ட்ரினிட்டி கான்செப்ட் இல்லை. ட்ரினிட்டி கான்செப்ட் வந்து பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது கான்ஸ்டன்டைன் ராஜாவால. ஆல்ரெடி அவங்க தொழுதாங்கன்னு சொல்லி பார்த்தோம், சஜ்ஜா செய்தாங்கன்னு பார்த்தோம். மேலும் பெண்கள் வந்து புர்கா அணிந்திருந்தார்கள் இல்லைங்களா? கொரிந்தியன்ஸ் 11:6 நீங்க பார்க்கலாம். பெண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று இருக்குது. இது ஹிஜாப் கான்செப்ட். ஹலால் உணவு போன்ற விதிகள் கூட பார்க்கலாம். நீங்க லெவிட்டிகஸ்ல பார்க்கலாம் 11:7 பன்றி உங்களுக்கு அசுத்தம் என்று வருகிறது. போர்க்கோட ப்ராஹிபிஷன் நீங்க பார்க்கலாம். மேலும் அவருடைய பண்புகள்ல தாழ்மை இருந்தது, பணிவு இருந்தது. ஜான் 17:3 நீங்க பார்க்கலாம்.